2025 கும்பராசினர் சனி தொடர்றார், தொடர்ந்து வர்றார். 2025 பொதுவாக உங்களுக்கு நல்லா இருக்கும்னா கூட பொதுவாக நல்லா இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்குது, ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குது, வீடு சம்மந்தமான இன்ஜினியர் சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க, கல் மண் ஜல்லி மண் இதெல்லாம் வியாபாரம் நல்லா சிறப்பாக இருக்குதுன்னா கூட ஹோட்டல் தொழில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். கடன் வாங்காமல் இருக்கோம், மேற்கொண்டு புது கடன் வாங்கக்கூடாது, வாங்காமல் இருக்கும், அகவக்கால் வைக்கக்கூடாது. கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது, மருத்துவத்துறையும் நல்லா இருக்கு. அதே நேரத்தில் குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். ஏன்னா இரங்குல இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்துக்கு வரார், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி 2க்கு வரார். பார்த்து தான் கையெழுத்து போடணும், பார்த்து பேசணும். கோர்ட் விஷயங்களை சில பேர் தலையிடுவாங்க. போய் இதையாவது ஒன்று சேனலில் சொல்லி வைக்கிறது, இதையாவது பேசுறது, அது விஐபியெல்லாம் சரி, அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் அவப்பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கணும். மற்றபடி சிங்கிள் பர்சனாக இருக்கவங்களுக்கு வண்டி வாகனத்தை எச்சரிக்கையாக போகணும். தாயாரை நல்லா பார்த்துக்கணும், தாயாருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கணும். தாயார்கிட்ட சில பேர் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. இந்த சனி நடக்கிறதுனால தாயார் அதே நேரத்தில் தலை, முகம், பல்லு, கண் எச்சரிக்கை. அதில் எந்த வழினாலும் உடனே டாக்டரை பார்க்கணும். முதுகு தண்டுவடத்தில் வலினாலும் வலது பாதத்தில் ஏதாவது பிரச்சனைனாலும் உடனே பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைங்க நல்லா சிறப்பாகும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. குரு பயிற்சி நல்லா இருக்கவங்க நல்லா இருக்குன்னா கூட பண விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க எங்கேயாவது பணம் மாற்றி கொடுத்தாங்கன்னா, இல்லை கையெழுத்து மாற்றி போட்டாங்கன்னா சிக்கலாம். மற்றபடி சிறப்பாக இருக்குது. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதிகும்பேஸ்வரர் வழிபாடு சிறப்பு. மகாமகக்குளத்தில் போய் குளிக்கிறதோ இல்லை தண்ணி எடுத்து தலை தெரிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதத்தை போய் ஒரு அர்ச்சனையை பண்ணுறது சிறப்பு. முடிஞ்சால் மாதம் போகலாம். அப்படி இல்லாதவங்க சபரிமலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். சபரிமலையில் போய் ஒரு நெய்த்தாங்காய்க்கு 2 நெய்த்தாங்காய் கொண்டு போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வர ரொம்ப சிறப்பாக கொடுக்கும்.